ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய டாபிக் பற்றி தாங்க பேச போகிறோம். பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன், அவங்க என்னை மதிக்க மாட்டாங்கன்ட்டு. ஸோ இந்த மரியாதை எங்கே கம்மியாகுது, எதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணால் அந்த மரியாதை நமக்கு தானாக தேடி வரும் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு, ஆன் டைமில் இருக்கிறது. ஒரு இடத்துக்கு போகணுன்னா பங்க்சுவல் கீப்பப் பண்ணணும். சப்போஸ் ஸ்கூலுக்கு 8:45 இருக்கணும்னா 8:45 வீட்டிலேருந்து கிளம்பக்கூடாதுங்க, ஷார்ப்பாக 8:45க்கு இருக்கணும். இல்லைனா ஸ்கூலில் இருக்க ஸ்டாஃப்ஸ் இவங்க குழந்தைங்கள லேட் கமர்ஸ் லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க. இது வழக்கமாக எப்போயுமே லேட் கமர்ஸாக தான் வரும். அவங்கள மட்டும் திட்ட மாட்டாங்க. கொஞ்சமாவது அந்த பேரண்ட்ஸ்க்கு டைம் கீப்பப் பண்ணுற ஹேபிட் இருக்கா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் சேர்த்து தான் திட்டுவாங்க. அந்த இடத்துல உங்களோட ரெஸ்பெக்ட் குறையுது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் எப்படி கீப்பப் பண்ணுறதுங்கிறத பார்த்து நம்ம ஆன் டைமில் ஒரு இடத்துக்கு இருக்க கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி சின்ன சின்ன வயசுலேருந்தே சின்ன சின்ன விஷயங்கள் எப்படிலாம் க்ளீனாக வச்சுக்கிறதுங்கிறத நம்ம அந்த ஹேபிட்டை சொல்லி வளர்க்கணுங்க. ஒரு வீடு, இப்போ நம்ம வீட்டில் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தைங்க, அந்த வீட்டை எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது விளையாடி முடித்தோடனே. கார் இருக்காங்க, காரில் போகும்போது சாப்பிட்றது ஃபுல்லாக சிந்திருச்சுன்னா கார் எப்படி க்ளீனாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல எப்படி சிந்தாமல் சாப்பிட்றது, ஸோ எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத நம்ம சின்ன சின்ன ஹேபிட்ஸ்லாம் சொல்லி கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாங்க, ஒருத்தர் வீட்டுக்கு போனோம், அவங்க வீட்டு கிச்சன் செவத்துலலாம் பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி போயிட்டு இருந்தது. அவங்க வீட்டில் சாப்பிடவே பிடிக்கல எனக்கு அப்படின்ட்டு. நீங்கள் சொல்லுங்களேன், உங்களை மாதிரி இந்த மாதிரி யாரை பற்றியாவது ஒரு வீட்டை பற்றி உங்ககிட்ட யாராவது சொன்னாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பிடிக்குங்களா? ஸோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பெக்ட் குறையுது. நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, லிசன் டு அதர்ஸ். இன்றைக்கி இந்த ஃபோன் வந்தது அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஃபோன் நோண்டிகிட்டே கேட்குறது. அப்புறம் அந்த விஷயத்தை ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டால், நீங்கள் எப்போ என்கிட்ட சொன்னீங்கன்னு கேட்க வேண்டியது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்கா? கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷனை கிராஸ் பண்ணாதீங்க, இருக்க மாட்டீங்க. கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ உங்களை பற்றி 4 பேர் சொல்லுவாங்க, நான் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று செய்வான், இதே வேலையாக போச்சு அவனுக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு 4 பேர் எதிர்க்க சொன்னால் உங்கள் ரெஸ்பெக்ட் என்ன ஆகும்? அதனால் யார் என்ன சொன்னாலும் ஃபஸ்ட்டு ஃபோனை கீழே வச்சுட்டு என்ன சொல்ல வராங்கங்கிறத கவனிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ப்ராமிஸ் பண்ண அந்த வார்த்தையை காப்பாற்றணும். இந்த இதிகாச தொடர்லலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, உயிர் கொடுத்தனும் வாக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, ராமாயணம் மகாபாரதத்தில். அந்த அளவுக்கு இல்லைனாலும் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் வாக்குறுதியாக கொடுங்க. வாக்குறுதியை சும்மா வாக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி கொடுத்துட்டு என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத விட உங்களால் என்ன முடியுமோ அதை சொல்லுங்கள், அதையே செஞ்சும் கொடுங்க. அப்போ தான் உங்கள் மேலே மரியாதை வரும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, சாஃப்டாக பேசுங்க. ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் நம்ம சாஃப்டாக பேசணும். ஒரு ஆன்சர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு கொஷின் கேட்குறதா இருந்தாலும் சரி, நம்ம சாஃப்ட் கார்னரில் அப்ரோச் பண்ணால் தான் நம்ம மேலே ஒரு ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணணும். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னப்பாங்க, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டே இருக்கார், உங்களுக்கு ஏதோ ஒரு அர்ஜெண்ட்டாக கால் பண்ணுறாரு, நீங்கள் ஒரு ஆஃபீஸ் டென்ஷனில் இருக்கீங்க. அதுவே அவரை பயங்கரமாக திட்டி ஃபோனை கட் பண்ணிட்டீங்கன்னா, இது எப்படி இருக்குது இந்த சினாரியோ? இல்லை, ஃபோன் அட்டன் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ண கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சாஃப்ட் கார்னரில் சொன்னீங்கன்னா இது எப்படி இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ எதை ஃபாலோ பண்ணுவீங்க? நீங்கள் எதை ஃபாலோ பண்ணால் உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் வருமோ அதை தானே ஃபாலோ பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மோஸ்ட் டேஞ்சரஸ் காசிப் பேசுகிறது. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது. அதை கேட்குற பர்சன் யோசிப்பாங்க, நம்மளை பற்றி இவன் 4 பேர்கிட்ட போய் இப்படி தானே சொல்லுவான், நம்ம கதை எல்லாத்தையும் உட்காந்து கமுக்கமாக கேட்டுக்கிறான், ஆனால் இவன் என்னென்னலாம் நம்மளை பற்றி இந்த மாதிரி போய் வெளியில் சொல்கிறானோ தெரியல அப்படின்ட்டு யோசிப்பாங்க. ஒருத்தர் இந்த மாதிரி சுற்றி யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா உங்ககிட்ட யாருமே பேச மாட்டாங்க, யாருமே எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரெஸ்பெக்ட் அந்த சொசைட்டியில் குறைய ஆரம்பிச்சிடுங்க. ஸோ காசிப் பேசாதீங்க. ஈவன் அவங்க மேலே தப்பு இருந்தாலும் நீங்கள் பேசாதீங்க. லெட் இட் பி அப்படின்னு விட்டுட்டு நம்ம க்ராஸ் பண்ணிவிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஹெல்ப் பண்ணுங்கள் யாருக்கும் தெரியாமல். இது ஒரு முக்கியமான கண்டிஷன். நம்ம இந்த சோஷியல் மீடியானால ரொம்பவே இப்போது ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். ஸோ அந்த மாதிரிலாம் வேண்டாம். நமக்கு நம்மளோட மனசாட்சிக்கு உட்பட்டு நம்ம செய்யணும்னு நினச்ச ஒரு உதவியை நாம் யாருக்கோ தெரியாமல் செஞ்சாலே போதும். கடவுள் பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம செஞ்சோன்னா போதும். அந்த சுச்சுவேஷனை மிஸ்யூஸ் பண்ணி அவங்களெல்லாம் ஒரு மீடியாவுக்கு எக்ஸ்போசர் கொடுத்து எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல். ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள் யாருக்கும் தெரியாமல். உங்கள் பப்ளிசிட்டிக்காக பண்ணாதீங்க. உங்கள் ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, குறுக்க பேசக்கூடாது. ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருக்காங்க, ஒருத்தர் கூட கான்வர்சேஷனில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து குறுக்க பேசாதீங்க. அவங்க சொல்ல வரதையும் அப்படியே பாதியாக ஓகே
இவங்க பேசி முடிக்கட்டும் அப்படின்வாங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் பேசிகிட்டு இருப்பீங்க, ஆனால் வேலிட் பாயிண்ட்ஸாக பேசுவீங்களா, அது ஒரு டவுட்டு தான் அப்படின்றீங்க. ஓகே, அதனால் ஒருத்தர் பேசும்போது முழுசாக அவங்க பேசி முடிக்கட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேசுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லிசன் பண்ணணும், அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத அதுக்கப்புறமா நீங்கள் ரிப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணுறது. ஒரு ஆஃபீஸ் ஆகட்டும், வீடாகட்டும், இப்போ யாருமே அந்த மிஸ்டேக்ஸ் ஆமாம் இதை நான் தான் பண்ணேன்னு போல்டாக அந்த மிஸ்டேக்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க, யாருமே பண்ண மாட்டாங்க. மிஸ்டேக்ஸ் அக்செப்ட் பண்ணாலே ஓகே அவர் தப்பு பண்ணால் ஒரு ஆட்டோமேட்டிக்காக அவரே ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிப்பார் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த மரியாதை உங்கள் மேலே வரும். யார் மிஸ்டேக்ஸ் எங்கே பண்ணிங்கனாலுமே சின்னவங்க பெரியவங்க பார்க்காம அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணி பழகுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்ரிசியேஷன் பண்ணுறது. இதுவும் பார்த்திங்கன்னா மிஸ்டேக் மாதிரி தான். மிஸ்டேக் பண்ணாலும் நம்ம ஒத்துக்க மாட்டோம், யாருன்னா நல்லது பண்ணாலும் அவங்கள அப்ரிசியேட் பண்ண மாட்டோம். ஸோ அப்ரிசியேஷனுங்கிறது ஒரு சின்ன சின்ன விஷயத்தில், ஆஃபீஸில் இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், நமக்கு ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா அது நல்லதாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சதாகவே இருக்கும். பட் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண மாட்டீங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எதுக்கு அதை போய் சொல்லிவிட்டு சொன்னால் எங்களுக்குலாம் ஒரு பெரிய கிரீடம் மாதிரி ஆயிரும். வேண்டாம் இவங்களெல்லாம் இப்படி தட்டி உட்கார வைக்கணும் அப்படின்வாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரியே சில பேர் இப்போ இருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம். சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்ரிசியேஷன் பண்ணுங்களேன். நீங்கள் கொடுக்குற அந்த சின்ன அப்ரிசியேஷன் அவங்கள அந்த டேவை விட நெக்ஸ்ட் டேக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் மேலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெஸ்பெக்டும் வரும். ஓகே அவங்க ஓகே நமக்கு குட்டாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்க, இவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி உங்கள் மேலே ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் வரும். ஓகேங்களா? லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட், இது எல்லாத்தையும் விட பாசிட்டிவாக நம்ம என்ன பண்ணால் நமக்கும் பாசிட்டிவாக தான் நடக்கும். நம்ம என்ன பாசிட்டிவாக பண்ணுறோமோ அதுதான் பாசிட்டிவாக நடக்கும். நெகட்டிவாக என்ன பண்ணுறீங்களோ அதுதான் நெகட்டிவாக நடக்கும். ஸோ இந்த எல்லா 10 பாயிண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுட்டு பாசிட்டிவாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணுங்கள், கவர் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய மரியாதை கண்டிப்பாக சேரும். இந்த சின்ன சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை ஒரு உயர்ந்த நபராக மாற வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.